பீடம் வரும் குருவோ, புது பாடம் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. பலிபீடம் வரும் குருவோ, புது பாடல் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். சிறு குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். உந்தன் ஆசைகள் நான் அறுப்பேன், புது உலகம் நான் படைப்பேன். உந்தன் ஆசைகள் நான் அறுப்பேன், புது உலகம் நான் படைப்பேன். பலிபீடம் வரும் குருவோ, புது பாடல் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. இன்றைய திருப்பலியானது ராபர்ட் கென்னடி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சம்பூர்ண மேரி அவருடைய பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இறைவன் வாழ்வு என்ற கொடையை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய முதல் ஆண்டு திருமண நினைவை சிறப்பிக்க இருக்கிற ஜெனிஃபர் ரெமோ இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கடந்த ஒரு வருடமாக இறைவன் இவளுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், அலெக்சாண்டர் ஜெசிந்தா 18வது திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், சாலமன் ராஜ் சிந்தியா சாலமோன் 3ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜேம்ஸ் இசபெல்லா ராணி ஆரோக்கியதாஸ் ஃபாதர் ஆரோக்கியசாமி இவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியோடு நம்முடைய கருத்துக்களையும் நாம் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக கொரோனா வைரஸ் வியாதியால் கஷ்டப்படுகிற அந்த மக்கள் விரைவிலே சுகமடைய இறைவன் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க நாம் இன்றைய நாளிலே இந்த விண்ணப்ப திருப்பலியிலே பக்தியோடு உள்ளுக்காக இணைந்து ஜெபிப்போம். கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இயேசு ஆண்டவர் பாடுகள் பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார். உயிர்த்த பிறகு 40 நாட்கள் இந்த உலகிலே இருந்து தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை பலமுறை வெளிப்படுத்துகின்றார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகின்றார். இவ்வாறு
இந்த 40 நாட்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்து தந்தையிடம் அவர் செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த விண்ணேற்றம் விண்ணேற்பு இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, ஆகஸ்ட் மாதம் விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்று விண்ணேற்ற விழாவை கொண்டாடுகிறோம். இந்த விண்ணேற்பு விழாவுக்கும் விண்ணேற்ற விழாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? வார்த்தையில் மட்டும்தானா? வார்த்தையில் மட்டும்தான் வித்தியாசம் தானா என்று பார்க்கிற பொழுது நிச்சயமாக இல்லை. விண்ணேற்ற விழாவிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சொந்த வல்லமையால் விண்ணகத்திற்கு செல்கின்றார். யாரும் விண்ணகத்திற்கு அவரை எடுத்து செல்லவில்லை. தன்னுடைய சொந்த வல்லமையால் இயேசு விண்ணகம் சென்றார். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது, அன்னை தன்னுடைய சொந்த வல்லமையால் அல்ல, மாறாக கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டார். ஆக அன்புக்குரியவர்களே, மனிதர்களாக பிறந்துள்ள நம் ஒவ்வொருவருக்குமே இயேசுவை போன்று விண்ணகத்திற்கு நாம் நேரடியாக போக முடியாது. ஆனால் அன்னை மரியாவை போன்று நாமும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக எடுத்து உரைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கத்திலே அமர்கின்றார். தந்தையினுடைய வலப்பக்கத்திலே அமர்ந்திருப்பவருக்கு என்ன வேலை? அவர் நம் ஒருவருக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். எனவேதான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு 2 பண்புகளை சொல்கிறார். நீங்கள் உலகெல்லாம் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாவதாக, இதோ உலகம் முடிவரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன், ஒருபோதும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் சீடர்களும் ஒரு புதிய ஆற்றலை பெற்றவர்களாக இயேசுவின் விண்ணேற்பிற்கு பிறகு அந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். கடவுளும் அவரோடு இருந்தார். கடவுளுடைய பணியை செய்கிற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார். இனி அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு தரக்கூடிய செய்தி, கடவுள் நமக்காக தந்தையுடைய வலப்பக்கத்திலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு துணையாளரை, நான் சென்று உங்களுக்கென்று ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன், அவர் உங்களோடு இருப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் அந்த உயிருள்ள பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக கடவுளுடைய பணியை நாம் செய்கிற பொழுது கடவுள் நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையிலே இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, மிக சிறப்பான விதத்திலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். அந்த சீடர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இயேசுவின் விண்ணேற்பை பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் வானத்தை அண்ணாந்து பார்ப்பவர்களாக அல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலை, நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் கண்ணோக்கி பார்ப்போம். இந்த கொரோனா தொற்று நோயின் காரணமாக பல நாடுகளிலே வறுமை, பஞ்சம், பசிப்பினியால் இத்தனை மக்கள் தவிக்கிற இந்த வேளையிலே பலவிதமான குற்றங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி பெட்டியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்பு. இந்த நாட்களிலே சென்னையிலே அதிகமான பேர் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு பயத்துக்குள்ளே, ஒரு பயம் பீதியிலே இருக்கக்கூடிய நாம் இயேசுவின் உயிருள்ள பிரசன்னத்தை நாம் முழுமையாக நம்புவோம். இயேசு நமக்காக இன்று மட்டுமில்லை, வரக்கூடிய நாட்களும் பரிந்து பேசி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். இந்த திருப்பலிலே தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மிக சிறப்பான விதத்தில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலில் பக்தியோடு ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள இல்லாமல் இறைவா,
வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் நம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புரிந்தப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி வீரச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்தது அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கெல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரின் நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரின் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் ஒரே திருமகனும் என் மீட்பருமாகிய கிறிஸ்து விண்ணகத்திற்கு ஏறி சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனநலவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தேயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாளாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தாரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலியரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா, எங்கள் வாக்குகளை பாட வரம் தா தேவா, எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உங்கள் வாக்குகளை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி
எழும் வல்லமை மனமாற வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகளை பாட வரம் தா என்னலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகிறாய் நான் எந்தன் வேலியாக என்னலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகின்றாய் உன் மொழி காண காண உள்ள மலர வேண்டுமே உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே உன் மொழி காண காண உள்ள மலர வேண்டுமே உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகளை பாட வரம் தா கணமெறியும் ஒளி துகளானே நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா நான் சிறு கணமெறியும் ஒளி துகளானே நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா உன் பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே தன் தலை தியாகமேற்கும் நீல வாழ்வை போலவே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகளை பாட வரம் தா தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகளை பாட வரம் தா உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை மனமாற வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகளை பாட வரம் தா இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 - 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்தனை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோர்க்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28 இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 12 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இக்காலம் முழங்கிட அவர் விண்ணேற்றம் அடைந்தார். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் விண்ணேற்றம் அடைந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை அகில உலக திருச்சபையோடு நாமும் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய
விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா தொற்றினுடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தையே சீர்குலைக்கிற, ஆட்டி படைக்கிற இந்த சூழலை இந்த வரைக்கும் ஏறக்குறைய 54 லட்சம் பேர் உலகமெங்கும் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய நாட்டிலே 1,15,000க்கு மேற்பட்ட மக்கள் இன்று வரைக்கும் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் வாழ்கிற நம்முடைய பகுதிகளிலே, நம்முடைய மாநிலத்திலே ஏறக்குறைய 15,000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த பாதிப்புக்குள்ளாகி சென்னையிலே ஒவ்வொரு நாளும் அதிகமான நோயாளிகள் புதிய தொற்று நோயாளர்களாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய இந்த சூழலிலே நமக்குள்ளே ஒரு பயம். லாக்டவுன் என்ற பெயரிலே அரசு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலை நிறைய பேர் இந்த பாதிப்புக்குள்ளாக காரணம் என்ன? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நாட்டிலே இந்த கொரோனா லாக்டவுனின் 4ஆம் கட்டத்திற்குள் நாம் நுழையும் சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய அரசு கொரோனாவுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியது. ஆக இந்த கொரோனா அழியும் அழியாது என்ற பேச்சிற்கு இடமில்லை. இந்த உலகிலே பிறகு 33 ஆண்டுகள் தம்முடைய சீடர்களோடு வாழ்ந்து இந்த இறையாட்சி பணியை செய்து பாடுகள் பட்டு உயிர்த்த இயேசு இந்த உலகோடு வாழ நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள், அல்லது நான் இல்லாமல் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நம்மிடமிருந்து விடை பெறுகிறார். இன்றைய நாளில் நம்முடைய இயேசுவின் மனிதலையும் அந்த மனிதல் வெளிப்படுத்திய இறைமையும் நாம் கொண்டாடுகின்றோம். விண்ணேற்றம் ஏன் என்பதற்கான விடையை நம்முடைய இறையில் 3 நிலைகளிலே புரிந்து கொள்கிறது. முதலாவதாக, இயேசுவின் மண்ணுலக வாழ்வு முடிந்து இன்று அவர் தன்னுடைய தந்தையின் இல்லம் திரும்புகிறார், மாட்சியும் ஆற்றலும் பெறுகின்றார். இரண்டாவதாக, இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு திருத்தூதர்கள் இயேசுவின் பணியை தொடர்கின்றார்கள். மூன்றாவதாக, தூய ஆவியார் வருகைக்கான தயாரிப்பாக இந்த விண்ணேற்பு பெருவிழா அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த விண்ணேற்ற பெருவிழாவை அல்லது விண்ணேற்றத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் எல்லாருமே பழரசம் சாப்பிட்ருப்போம். பலவிதமான ஃப்ரூட் ஜூஸ் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பிடித்தமாக இருக்கலாம். உதாரணமாக ஆரஞ்சு ஜூஸ். நம்ம அந்த ஆரஞ்சு பழரசம் தயாரிக்கணும் வச்சுக்கோமே, அந்த பழரசம் நம்முடைய கைக்கு வந்தவுடன் ஆரஞ்சு மறைந்து விடுகிறது. அந்த ஆரஞ்சு மறைந்து விட்டாலும் நம்முடைய கையிலே பழரசம் இருக்கிறது. நம்மோடு இருந்த ஆரஞ்சு நமக்காக அந்த பழரசமாக மாறி இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆரஞ்சு போய்விட்டது என்று வருத்தப்படுவதெல்லாம் மாறாக அது பழரசமாக இன்று நம்முடைய கையில் இருக்கிறது என்று மகிழ்ந்து அதை பருகி அதனால் ஊட்டம் பெறுவதே. ஆக இயேசுவின் ஊட்டம் இன்று நம்மிடையே இருந்தால் நாம் நம்முடைய விண்ணேற்றத்திற்கான வழியும் அதுதான். அந்த ஊட்டத்துடன் வாழ பழகிக்கொள்வதுதான் சால்பு. 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி போர்ச்சுகல் மாநகரத்திலே ஃபாத்திமா என்ற ஊரிலே அன்னை மரியாள், லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ் என்ற 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார். உடல் முழுவதும் ஒளிக்கதிர் பாய அழகு பெண்மணி மரியாள் லூசியாவிடம் உரையாடுகிறார். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் மோட்சத்திலிருந்து வருகிறேன் என்று மரியாள் பதிலுரைத்தார். நாங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு, நீங்கள் தொடர்ந்து 6 மாதம் இந்த இடத்திற்கு வர வேண்டும், ஒவ்வொரு மாதமும் 13ஆம் நாள் இதே இடத்திற்கு வர வேண்டும், அப்படி என்றால் நாங்கள் 3 பேருமே மோட்சத்துக்கு போவோமா என்று அந்த 3 சிறுமிகள் கேட்டார்கள். நீங்கள் 3 பேருமே மோட்சத்துக்கு போவீர்கள் என்று மரியாள் பதிலளித்தார். இந்த திருக்காட்சி முடிந்த பிறகு திருப்பயணிகள் அனைவரும் ஒன்று கூடி சிறுவனாக இருந்த அந்த பிரான்சிஸிடம் உரையாடுகிறார்கள். நீ எதிர்காலத்திலே யாராக மாற வேண்டும் என்று நினைக்கிறாய்? தச்சு தொழில் செய்வாயா, அல்லது ஆர்மியிலே நீ பணி செய்வாயா, மருத்துவ படிப்புகள் படிக்க செல்வாயா என்று பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டார்கள். ஆனால்
பிரான்சிஸ் திருப்பயணில் சொன்ன அந்த பதிலானது நம்மை வியக்க வைக்கிறது. நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும், விண்ணகம் போக வேண்டும் என்று பதிலளித்தான். நான் சாக வேண்டும், விண்ணகம் போக வேண்டும். நாம் அனைவரும் சாகக்கூடாது, ஆனால் விண்ணகம் செல்ல வேண்டும். நாம் அனைவரும் துன்பப்படக்கூடாது, ஆனால் மாட்சியை பெற வேண்டும். நாம் அனைவரும் வேலை செய்யக்கூடாது, ஆனால் நினைத்த அனைத்துமே நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் அனைவருமே உழைக்கக்கூடாது, ஆனால் உழைப்பின் பலனை பெற வேண்டும். அன்புக்குள்ளே, இயேசுவின் விண்ணேற்றம் அவருடைய உயிர்த்தெழுதலின் நிறைவாக இருக்கிறது. அது இந்த உலகையும் மாந்தரையும் விட்டு விலகி அவர் இன்னொரு உலகுக்கு சென்று விட்ட நிகழ்வு அல்ல. மாறாக அது இந்த மனுலகோடும் வானரோடும் அவர் தம் மனிதராதலில் கொண்ட அந்த உறவின் நிறைவு நிலையும் உடனிருப்பின் உச்சநிலையும் ஆகும். ஏனெனில் விண்ணேற்றம் என்பது மனிதராதலே தம்மையை வெறுமையாக்கிய அவர் இறை தந்தையுடன் முழுமையாக ஒன்றுபட்டு அவருடைய உயிரளிக்கும் உடனிருப்பிலும் வாழ்வளிக்கும் வல்லமையிலும் முழுமையாக பங்கு பெறுவதுதான். விண்ணுலகம் என்பது நாம் ஏறி செல்ல வேண்டிய இன்னொரு இடம் அல்ல, அது நாம் வளர வேண்டிய நிறைவு நிலை, இறை மனித இயற்கை உறவுகளின் உச்ச நிலை. இயேசு விண்ணகம் சென்றார். அவருடைய சீடர்களும் உலகம் எங்கும் செல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். இயேசுவின் பணி முடிந்தது, திரு அவையின் பணி தொடங்குகிறது. சீடர்கள் இத்திசையும் சென்று போதிக்க வேண்டும், அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இயேசுவை உலகெல்லாம் சென்று பறைசாற்ற வேண்டும். மண்ணுலகிலே இறுதி எல்லை வரை இயேசுவின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, வார்த்தை மனுவுருவானது கிறிஸ்துவின் பிறப்பு விழாவிலே. மனுவுருவானவர் மகிமை பெற்றது உயிர்ப்பு பெருவிழாவிலே. மகிமை பெற்ற அவர் மீண்டும் வார்த்தை வடிவம் பெற்றது இன்று நாம் கொண்டாடுகிற இந்த விண்ணேற்பு பெருவிழாவிலே. இயேசு உயிர்த்தபின் 40 நாட்கள் உலகிலேயே இருந்து ஆங்காங்கே தோன்றி காட்சி அளித்தார். இயேசு உயிர்த்து விட்டார் என்ற அந்த மாபெரும் உண்மைக்கு அடையாளங்களும் சான்றுகளும் அதிகமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 40 என்ற எண்ணானது விவிலியத்திலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. நோவா காலத்திலே 40 நாட்கள் கடவுளின் கோபத்தினால் உலகில் வெள்ள பிரளயம் ஏற்பட்டு உலகையை அழித்தது. 40 ஆண்டுகளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். 40 ஆண்டுகள் மோயிசன் பாலினத்திலே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்துகிறார். 40 நாட்களிலே நினிவே நகர மக்கள் திருந்தாவிட்டால் அந்த நினிவே நகர மக்கள் அந்த நகரம் அழிக்கப்படும் என்று யோனா இறைவாக்கினால் எச்சரிக்கப்படுகிறார்கள். 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு பால் நிலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விண்ணேற்றமடைந்த இயேசு 40 நாட்கள் கழித்து தமது சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின்பு தந்தையின் வலப்பக்கத்திலே தன்னுடைய முழு வல்லமையோடு வீற்றிருக்கிறார். இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம யாருமே பிரிக்க முடியாது. ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34 முதல் 35 வரை உள்ள இறைவார்த்தையிலே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது யார்? சாவா, துன்பமா, வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா? எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. அவர் வானதூர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார். பேதுரு முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுபத்தியாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமைமிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்திலே இவர் பெருமைமிக்க கடவுளுடைய வலப்பக்கத்தை வீற்றிருக்கிறார். ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளுடைய வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார். இவர் பெருமை மிக்கவருடைய அரியனுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு எதற்காக விண்ணேற்றம் அடைந்தார்? ஏன் இயேசு விண்ணேற்றம் அடைய வேண்டும்? விண்ணேற்றம், விண்ணேற்பு, இந்த இரண்டுடைய வித்தியாசத்தை திருப்பலி முன்னில் நான் சொன்னேன். இயேசு தானாகவே விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார். அன்னை மரியாள் கடவுளால் விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டார். அன்பானவர்களே, இயேசு எதற்காக விண்ணேற்றம் அடைந்தார் பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2 முதல் 3 உள்ள இறைவார்த்தையிலே நமக்கெல்லாம் ஒரு உறவிடத்தை தயார் செய்வதற்காக அவர் விண்ணேற்றம் அடைந்தார். இரண்டாவதாக திருத்தூதர் யோவான் முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே
தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுவதற்காக இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். விவிலியத்திலும் சரி, பாரம்பரியத்திலும் சரி, ஒரு சிலருடைய புண்ணிய சாட்சியம் வாழ்க்கையை முன்னிட்டு உடலோடு அவர்கள் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். தொடக்கல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23 முதல் 24 இறைவாத்திலே ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். இது விவிலியத்திலே நமக்கு இருக்கிறது. எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கி அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தாரு. அவர் உயிரோடு கடவுளிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இரண்டாவதாக எலியா, 2 அரசர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எலியா சுழல் காற்றிலே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மூன்றாவதாக நம்முடைய பாரம்பரியத்திலே அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்தார். ஆக இன்றைய நாளிலே 3 சிந்தனைகள். முதலாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களோடு உடனிருந்து தன்னுடைய உடனிருப்பை பகிர்ந்து கொள்கின்றார். விவிலியத்தை நான் படிக்கிற பொழுது, ஏன் இந்த 40 நாட்களுமே நற்செய்தியாக நான் வாசித்தோம், கடந்த நாட்களில் வாசித்தோம். இயேசு எப்படி தான் இறந்து உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய உடனிருப்பை பகிர்ந்து கொண்டார் என்று ஏறக்குரிய 8 முறை நாம் பார்க்கின்றோம். உயிர்த்த நாள் மட்டும் 6 முறை, அந்த உயிர்த்த நாளில் மட்டும் 6 முறை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். முதலாவதாக யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உயிர்ப்பின் முதல் சாட்சியாக மகதலே மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். பொதுவாக யூத கலாச்சாரத்திலே ஒரு பெண்ணுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு பெண் சாட்சி சொன்னார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மகதலே மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தால் அதிகாலையிலே அவருடைய உடலை பார்ப்பதற்காக வந்த பொழுது இயேசு தன்னுடைய உடனிருப்பை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, தான் பாவியாக இருந்தாலும் கூட அவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற தாகம் அவர் இயேசுவின் உடனிருப்பை உணர அவருக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. இரண்டாவதாக, ஒரு சில பெண்கள், மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யாக்கோபின் தாய் மரியாம், சலோமி மற்றும் ஒரு சில பெண்கள் இயேசுவின் உடலை பார்க்க கல்லறைக்கு செல்கிறார்கள். அங்கே இயேசு அவளுக்கு முன் தோன்றி அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அந்த பெண்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். இரண்டாவதாக, பெண்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக, பொதுவாக நாம் எம்மாவு சீடர்கள் என்று சொல்வோம். ஆனால் பவுலுடைய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15ஆம் அதிகாரம் 4 முதல் 5 உள்ள இறைவார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலிலே பேதுருவுக்கும் அதற்கு பிறகு 11 சீடர்களுக்கும் தோன்றினார். அது மட்டுமல்ல, லூக்காஸ் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 34ஆவது வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுருவுக்கும் ஆண்டவர் தோன்றினார். ஆக மூன்றாவதாக பேதுருவுக்கு உயிர்த்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். நான்காவதாக மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே 2 சீடர்கள் வயல்வெளியிலே சென்ற பொழுது வேற்று உருவிலே பார்த்தார்கள். அந்த 2 சீடர்களுடைய பேர் கொடுக்கப்படவில்லை. மார்க் நற்செய்தி அந்த பகுதியை நான் பார்க்கின்றோம். அவர்களும் வந்து சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டோம். ஐந்தாவதாக, அதே நாள், இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த நாளிலே நாம் பார்க்கணும், அதிகாலையிலிருந்தே பல மனிதர்களுக்கு காட்சி கொடுத்த உயிர்த்த ஆண்டவர் மாலையிலே எம்மாவு சீடர்கள் விரக்தியோடு அவர்கள் தங்களுடைய விரக்தியை ஒருவர் மற்றோடு பகிர்ந்த அந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். ஒரு வழிபோக்கனை போல அவர்களோடு உரையாடி கொண்டு சென்றாலும் கூட நாம் பார்க்கின்றோம், அப்பத்தை பிட்டு கொடுத்த பொழுது அந்த நற்கரணையிலே இவர்தான் இயேசு என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் மறுபடியும் அவர்கள் இயேசுவை சந்திக்க ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆறாவதாக, அதே நாள் அந்த 11 சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி இருந்த பொழுது இயேசு ஆண்டவர்
அவள் மத்தியிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஆக இந்த முதல் நாளிலே இயேசு உயிர்த்த அந்த நாளிலே தன்னுடைய சீடர்களுக்கு 6 முறை இயேசு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். அடுத்ததாக 7வதாக தோமா, அதாவது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது தோமா இல்லை, ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்தார் என்று அந்த செய்தியானது அவருக்கு சொல்லப்பட்ட போது தோமா சொல்கிறார், அவருடைய கைகளிலும் லாவிலும் கால்களிலும் என்னுடைய விரலை இட்டால் ஒழியே நம்ப மாட்டேன். நான் பார்க்கிறோம். 8வதாக மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமாவிடம் தோன்றி, தோமாவே இதோ என் கைகள், உன் விரலை இடு, இதோ என் விலாவு, உன் விரலை இடு, நீ நம்பிக்கையற்றவனாகிறாதே என்று சொன்ன பொழுது நான் பார்க்கணும், தோமா என் ஆண்டவரே என் கடவுளை என்று சொல்லி அவர் இறுக்கமாக இயேசுவை பற்றி கொள்கிறார். இறுதியாக திபேரிய அந்த கடற்கரை அருகிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி தருகின்றார். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று சொல்லி தாங்கள் செய்த அந்த பழைய தொழில், அந்த மீன்பிடி தொழிலுக்கு சென்ற பொழுது இரவெல்லாம் அவர்கள் அந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டாலும் எதுவுமே கிடைக்காமல் விரக்தியாக வரக்கூடிய அந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே உங்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? இயேசு ஆண்டவர் உங்களுடைய வலைகளை எடுத்து வலப்பக்கமாக போடுங்கள் சொல்லுகின்றார். அவளுக்கு அதிகமான மீன்கள் 153 மீன்கள் கிடைத்தது என்று நான் பார்க்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதற்காக இந்த உடனிருப்பை இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று நான் பார்க்கிற பொழுது 40 நாட்கள், அதாவது இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக முதலாவதாக இறந்த நான் உயிரோடு எழுந்து விட்டேன் என்பதை தெரிவிப்பதற்காக, இரண்டாவதாக அந்த சீடர்கள் இயேசுவின் பாடுகளை பார்த்து நொந்து போய் பயத்திலே இருந்த அந்த சீடர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக, அவருடைய பயத்தை போக்குவதற்காக இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். மூன்றாவதாக திருச்சபையை அந்த சீடருடைய கரங்களிலே ஒப்படைப்பதற்காக, திருச்சபையை உங்களுடைய கரங்களிலே நான் ஒப்படைத்து விட்டேன், நீங்கள் புறப்பட்டு சென்று இந்த நற்செய்தியை அறிவியுங்கள், நம்பிக்கை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை ஊட்டுகின்றார். இரண்டாவதாக விண்ணேற்றம் அடைவதற்கு முன் கட்டளை கொடுக்கின்றார். நீங்கள் உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியால் பெறால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்ற அந்த வாக்குறுதியை இயேசு ஆண்டவர் கொடுக்கின்றார். மூன்றாவதாக இவற்றையெல்லாம் சொன்ன பின்பு இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்தார். அன்புக்குரிய இந்த விண்ணேற்றம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மாட்சிமையை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய பணியை நிறைவு செய்து தந்தையுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, மாட்சியடைந்த ஆண்டவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லி, தந்தை எனக்கு கொடுத்த பணியை நான் முடித்து விட்டேன், நான் மீண்டும் வருவேன், ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் விண்ணகத்துக்கு செல்லுகிறேன், நான் விண்ணகத்துக்கு சென்றாலும் நான் மீண்டும் திரும்ப வருவேன் என்ற அந்த மிகப்பெரிய அந்த வாக்குறுதி நமக்கு கொடுக்கின்றார். எனவே நீங்கள் எருசலேமுக்கு செல்லுங்கள், ஏனென்றால் அதுதான் நற்செய்தி அறிவிப்பின் மையம் என்று சொல்லி அந்த சீடர்களை திடப்படுத்துகின்றார். மூன்றாவதாக நாம் அந்த சீடர்களைப் போல இயேசுவின் விண்ணேற்றத்தை அண்ணாந்து மட்டும் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை, இனிமேல் விண்ணை நோக்கி பார்க்க தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு விட்டு சென்ற அந்த பணியை இந்த மண்ணிலே நாம் செய்ய வேண்டும். ஆக இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஆண்டவர் மீண்டும் திரும்பி வருவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய உயிருள்ள பிரசனத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தது போல, கலங்கி போய் வாழ்க்கையிலே விரக்தியிலே துவண்டு போயிருந்த அந்த சீடர்களுக்கு தன்னுடைய பிரசனத்தின் மூலமாக ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்தது போல, நம்முடைய வாழ்க்கை சூழலில் கூட இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக அகில உலகமே துவண்டு போய் வலுவிழந்து என்ன செய்வது தெரியாமல்
பரிதவிக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். நான் செல்லுகிறேன், இது இந்த நாட்கள் நான் உங்களோடு இருந்திருக்கேன், நான் செல்லுகிறேன், நான் மீண்டும் வருவேன் என்ற அந்த புதிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார். எனவே நான் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. விண்ணேற்றமடைந்த ஆண்டவருடைய அந்த உயிருள்ள பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்புவோம். விண்ணேற்றமடைந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வரக்கூடிய நாட்கள், குறிப்பாக இந்த கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகமாக நான் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களாக இருக்க, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க, நாம் இந்த நாளிலே பக்தியோடு விண்ணேற்றமடைந்த ஆண்டவர் நோக்கி உருக்கமாக ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்பம் அடைந்த இந்த மகிழ்ச்சியான நாளிலே நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் உருக்கமாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரே இறைவா, தூய ஆவியின் வல்லமையால் அருள்பொழிவு செய்யப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் அதன் வல்லமையை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும், குறிப்பாக கொரோனா நோய் தொற்றின் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் மக்களோடு தங்களையே இணைத்து கொண்டு மக்களை இறை நம்பிக்கையில் வழி நடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானமும் வெளிப்பாடும் தரும் ஆவியை அருள்பவரே எம் இறைவா, எங்கள் ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர், வசதி படைத்தவர்கள், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவரும் தங்கள் அதிகாரத்தால் மக்களை சுரண்டாமல் கிறிஸ்துவை போல் பணிந்து கொரோனாவின் கோடிப்பிடியிலிருந்து மக்களை காப்பாற்ற நல்ல திட்டங்களை செயல்படுத்தி நேர்மையான தொண்டு உள்ளத்தோடு பணியாற்ற அவர்களுக்கு ஆவியும் ஆற்றலும் வல்லமையையும் வெளிப்பாடும் கிடைக்கப்பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியான துணையாளரை தந்தவரே எம் இறைவா, தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து கேட்டு வாழ்ந்த சீடர்களாய் போன்று நாங்களும் எங்களையே தாழ்த்தி அருள் அடையாளங்களை பெற்ற ஆவியின் கனிகளில் கொடைகளில் நிறைவு பெற்று
என்றும் கிறிஸ்துவில் சாட்சிகளாய் வாழுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நல்ல மருத்துவரே எம் இறைவா, கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நல்ல உள்ளத்தோடு பணியாற்றும் அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் ஆகிய அனைவரையும் ஆவியின் வல்லமையால் ஆசீர்வதிக்கவும், நோய் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்போர் இயல்பு வாழ்வுக்கு மீண்டும் வர வரம் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி சிறப்பாக நம்முடைய சொந்த கருத்துக்கள், நம்முடைய குடும்ப கருத்துக்கள், இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். இன்று தங்களுடைய பிறந்த நாள், கடந்த வாரத்திலே மாதத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடிய அனைத்து குடும்பங்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். இன்று மிக சிறப்பான விதத்திலே ஊரடங்கு உத்தரவில் தளர்வுகள் வருகின்ற இந்த சூழ்நிலையிலே நோய் தொற்று நோய் வேகம் இன்னும் அதிகரிக்காமல் இருக்க சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக தமிழகத்திலே, சென்னையிலே இந்த தொற்று நோயுடைய வேகம் நன்கு குறைய சிறப்பாக இந்த நாளிலே முன்னேற்றம் அடைந்த ஆண்டு நோக்கி உருக்கமாக ஜெபிப்போம். சொந்த ஊருக்கு நடந்து செல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் சிரமமின்றி தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்ப சிறப்பாக அவருடைய நலனுக்காகவும் சிறப்பாக வேண்டுவோம். நோய் தொற்று நிமித்தம் உலகம் முழுவதும் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக, அவருடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக அவர்களுக்காக வேண்டுவோம். மேலும் இந்த நாளிலே வருமானம் இல்லாமல் ஏழ்மையில் தவிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் இறைவன் நல்லதொரு வழியை காட்ட ஆண்டவதாமை எங்களோடு இருந்து வழிநடத்த சிறப்பாக வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாக எங்கள் அன்பு தெய்வமே, இது இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் முன்னேற்றம் அடைவோம் என்பதை நம்பி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற பொழுது எங்களுடைய செயல்கள் மூலமாக, நல்ல செயல் மூலமாக உம்முடைய பிரசனத்தை வாழவும், அந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கவும், நீர் அந்த சீடர்களுக்கு விட்டு சென்ற அந்த நற்செய்தி பணி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு கருவிகளாக எங்களை பயன்படுத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமேன். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. உன்னதன் உனக்கு என்னகம் காணிக்கை, உன்னதன் உனக்கு என்னகம் காணிக்கை தருகின்றேன். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. தளர்ச்சியின் பிடியில் தவித்துக் கொண்டிருந்தேன், வளர்ச்சியின் படியில் ஏற்றிவிட்டீர். தாழ்ச்சியின் வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், புகழ்ச்சியின் பாடல் பாட செய்தீர். உம்மையே எனக்கு பலியாய் தந்தீர், என்னையே உமக்கு பரிசாய் தந்தேன். உம்மையே எனக்கு பலியாய் தந்தீர்,
உமக்கு பரிசாய் தந்தேன். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. அதிர்ச்சியின் பிடியில் மலைத்துக் கொண்டிருந்தேன், முதிர்ச்சியின் படியில் ஏற்றிவிட்டீர். வீழ்ச்சியின் வழியில் நடந்து கொண்டிருந்தேன், மகிழ்ச்சியின் மணி மொழி சூட்டிவிட்டீர். உம்மையே எனக்கு பலியாய் தந்தீர், என்னையே உமக்கு பரிசாய் தந்தேன். உம்மையே எனக்கு பலியாய் தந்தீர், என்னையே உமக்கு பரிசாய் தந்தேன். என்னையே உமக்கு பரிசாய் தந்தேன். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஈட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடைய காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றிய நாடு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளை இல்லாமல்ல இறைவாம், என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புரையின்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணியின் ஆண்டவரும் அவரே. மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகி அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா,
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கவுந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
ஆண்டவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நல்லாயனாம் ஈசாண்டவர், நீங்கள் என்னை தீர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தீர்ந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நல்ல ஆயர்களாக நாம் வாழுகிற நம்முடைய வாழ்க்கை சூழலே வாழ ஒரு முன் உதாரணத்தை நமக்கு சொல்லித் தருகிறவர். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதி
விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிது, என் வாழ்விலே ஒரு பொன்னாளிது. பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். அறிவிப்புகள். இன்று இயேசுவின் விண்ணேற்ப திருவிழா. அடுத்த வாரம் நாம் பெந்தகோஸ்தே திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு மிக முக்கியமான திருவிழா. சிறப்பாக உங்களுடைய குடும்பங்களிலே அமர்ந்து ஆவியானுடைய வருகைக்காக சிறப்பாக இந்த நாட்களிலே நம்ம நாள் சொல்லி ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பான விதத்தில் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கம் நாம் வாழ்கின்ற பகுதியிலே அதிகமாக பரவக்கூடிய சூழ்நிலை சிறப்பாக அன்பார்ந்தவர்களே ஒருமித்த கருத்தோடு நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோ உலகம் முடிவரை என்னாலும் நான் உங்களிடம் இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மனிதர்களை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு மோடி இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாக இல்லாமல் இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலக முடிவரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களோடு இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தம் என் நெஞ்சில் ஆனந்தம். இயேசு எனக்குள் வந்தார், இன்னும் புதிய வாழ்வை தந்தார். இயேசு எனக்குள் வந்தார், இன்னும் புதிய வாழ்வை தந்தார்.
நன்றி 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 என்று நான் பாடுவேன். நன்றி 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 என்று நான் போற்றுவேன். நன்றி 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 என்று நான் பாடுவேன். நன்றி 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 என்று நான் போற்றுவேன். ஆனந்தம் ஆனந்தம் என்னில் ஆனந்தம், இயேசு எனக்குள் வந்தார், இன்று புதிய வாழ்வை தந்தார். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.